اللهم لا إله إلا بسم الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. அந்நியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே திருநாமங்களில் ஒன்று அல்-முஜீப். அல்-முஜீப் என்றால் பதில் கொடுக்கக்கூடியவன், பதிலளிக்கக்கூடியவன், அடியார்களுடைய அழைப்புக்கு பதிலளிப்பவன், அடியார்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பவன். அப்படிப்பட்ட ஒரு தன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு அல்-முஜீப் என்றும் சொல்லப்படும். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லுவான். பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை கொடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைத்ததாக குர்ஆன் சொல்லும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுவான். வதுக்குர் அபதனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நினைச்சு பாருங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. இது நாதா ரப்பஹு, அல்லாஹ்விடத்துல அழைக்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு வியாதி ஏற்பட்டு விட்டது, இன்னி மஸ்ஸனிய துர், என்னை துர்ரு தீண்டி விட்டது. துர் என்று சொன்னால் தீங்கு, ஒரு வியாதி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதற்கிறதே, எனக்கு வியாதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்களே தவிர நீதான் வியாதியை கொடுத்த என்று சொல்லல. அல்லாஹோடு இருக்கக்கூடிய அதம், அல்லாஹோடு நாம் காட்டக்கூடிய பழகக்கூடிய ஒழுக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருந்தாங்க. அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டினான். அல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் உணவளிக்கிறான் எனக்கு, அவன்தான் எனக்கு தண்ணீர் புகட்டுகிறான் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒய்தா மரில்து ஃபஹுவ யஸ்பீன், நான் நோயாளி ஆயிட்டு அவன் எனக்கு நிவாரணம் கொடுக்கிறான். அவன்தான் நோயை கொடுக்கிறான், அவன்தான் ஷிஃபாவை கொடுக்கிறான் என்று சொல்லவில்லை. நான் நோயாளியாகிவிட்டால் எனக்கு அவன் நிவாரணம் கொடுக்கிறான். இது அல்லாஹ்வோடு காட்டக்கூடிய ஒழுக்கம். கெட்டதை அல்லாஹ்வின் பக்கம் செய்யக்கூடாது. பெரிய படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்கிறான், சிறிய படைப்புகளையும் அல்லாஹ் தான் படைச்சான். யானையை படைச்ச அல்லான்னு சொல்லலாம், சிங்கத்தை படைச்ச அல்லான்னு சொல்லுவோம். ஹின்சீரை, பன்றியை படைத்த அல்லாஹ் அப்படிங்கிறது இருக்குது. படைத்தது அல்லாஹ் தான். ஆனால் சொல்லும் பொழுது அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய ஒழுக்கம் அவனுடைய மகாமுக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு பேச வேண்டும். இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்பமே வீடு இடிந்து விழுந்து அப்படியே குடும்பமே அழிந்து போனதாக சரித்திரத்தில் வருகிறது. குடும்பம் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக சோதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய விவசாய நிலங்கள், அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உடல் முழுக்க வியாதி என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வளோ பெரிய கஷ்டம். எல்லா வியாதியும் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை குறை சொல்லவில்லை. யா அல்லாஹ், ஒரு இடத்துல இப்படியும் சொன்னாங்க, இது மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று, இந்த தீங்கு ஷைத்தானின் மூலமாக ஏற்பட்டு விட்டது, நீதான் ஷிஃபாவை கொடுப்பவன் என்று அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த சமயத்திலே அல்லாஹ் பதில் கொடுத்தான். நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கஷஃப்னா அன்ஹு, நாம் அவர்களை வியாதியை நீக்கி வைத்தோம், ஷிஃபாவை கொடுத்தோம், நிவாரணத்தை கொடுத்தோம். ஏற்கனவே எதெல்லாம் அவர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டதோ அதை 2 மடங்காக ஆக்கி திருப்பி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவார். 2 மடங்காக ஆக்கி, குடும்பத்தை அதை விட அதிகமாக கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு. அவர்கள் அழைத்தார்கள், அல்லாஹ் பதில் கொடுத்தார். அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தான் அல்லாஹ். நபிமார்களுடைய அழைப்பு கஷ்டத்திலே அழைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்றுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வதன்னூனி இஸ் ஸஹப முகாதிபன் ஃபظن أن لن نقدر عليه. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கலிமா, யூனுஸ் கலிமா என்று, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதன் காரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இன்ன யூனுஸ லமினல் முர்ஸலீன் இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். அந்த ஊரை விட்டுமே வெளியே போயிட்டாங்க. இவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொன்னா கேட்டு தொலை மாட்டேங்கிறாங்க, இது ஆகாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. அப்படி போகிறதா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணும். அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறி போயிட்டாங்க ஊரை விட்டு. கடலுக்கு போனா அங்க ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன் ஃபஸாஹம ஃபகான மினல் முதஹல்லீன். கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. கப்பல் போய்கொண்டே இருக்குது. திடீரென கப்பல் மூழ்கக்கூடிய நிலை வருகிறது. யாராவது ஒரு ஆள் கடல்ல குதிக்கணும்.
அப்பதான் கப்பல் பாதுகாப்பாக இருக்கும். யார் குதிப்பாங்க? யாரும் குதிக்க தயாராக மாட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டாங்க. பார்த்தா பேர் யார் பேர் வருது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. இரண்டாவது தடவையும் சீட்டு குலுக்கினாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர். ஃபஸாஹம ஃபகான மினல் முதஹபி. சீட்டு குலுக்கி போட்டதுல அவங்க பேர் தான் வந்துச்சு, வேற வழி இல்லை. அவங்க தான் கடல்ல குதிச்சாகும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி கடல்ல தள்ளி விட்டாங்க, கடல்ல குதிச்சிட்டாங்க. கடல்ல விழுந்த உடனேயே ஃபல்தகமஹுல் ஹூத்து, ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கி கொண்டது. குர்ஆன் சொல்கிற சரித்திரம், இது கதை இல்லை. ஃபல்தகமஹுல் ஹூத்து வஹுவ முலீம். குர்ஆன் அதாவது ஒரு பெரிய மீன், நம்ம பார்த்துருக்கிற மீன் இருக்குது, நம்ம விரல் கூட உள்ள போகாது, அந்த மீனை பார்க்க கூடாது. கடல்ல இருக்கிற மீன்கள்ல இப்ப மனுஷனை விட பெரிய மீன்லாம் இருக்கு. சுறா மீன் இருக்குது, அது ஆகப்பெரிய மீன்கள்லாம் இருக்குது. அப்படி மனுஷனையே விழுங்குற மீன்கள்லாம் உண்டு. ஹூத் என்று சொன்னாலே பெரிய பெரிய மீன்களுக்கு தான் சொல்லப்படும் அரபியில. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மீன் விழுங்கிருச்சு. மீனுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பா வச்சான். மீன் அவர்களை எதுவும் செய்யல. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இருட்டு அறையில போய் இருந்த மாதிரி இருக்குது. அந்த சமயத்துல அல்லாஹ்வை அழைத்தார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உன்னை என்று வேறு கடவுள் இறைவன் கிடையாது, நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் என்பதை அவர்களுடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், ஃபஸ்தஜப்னா லஹு. அப்படி சில நாட்கள் உடனடியாக வெளியே வரல, கொஞ்ச நாட்கள் கடல்ல, அதாவது கடல்ல மீனுடைய வயிற்றிலே தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மீன் அவர்களை வெளியே கடற்கரையிலே கொண்டு போய் வெளியாக்கியது. அப்ப அவர்களுடைய நிலை ரொம்ப பலகீனமாக இருந்ததாக குர்ஆன் சொல்லும். சாதாரணமாக ரொம்ப மெலிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த கலிமா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று திரும்ப திரும்ப ஓதினார்களே, அது அவ்வளவு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது. ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மீனுடைய வயிற்றிலும் பாதுகாப்பை கொடுத்தான், பிறகு வெளியே கொண்டு வந்து சேர்த்தான். இனிமேல் வேற வழியே இல்லைங்கிற ஒரு நிலை. நம்மளா இருந்தா என்ன ஆயிருப்போம்? கடல்ல தூக்கி போட்டா எங்க போய் விடுவோன்னு தெரியாது, மீன் வயிற்றுக்குள்ள போனோம்னா என்ன வாகுவோன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அந்த சமயத்துல அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கோரிக்கையை ஏற்று உதவி செய்தான். இதே போன்றுதான் அடியார்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். நபிமார்களுடைய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுகிற சமயத்துல அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வயதுஊனனா ரகபா வரஹபா. காரணத்தையும் சேர்த்தே சொல்லுவான். அவங்களுடைய துஆவை உடனடியாக ஏற்றுக்கொண்டோம். ஏன் கேட்டு அவங்க நல்ல காரியங்கள்ல போட்டி போட்டு செயல்படுவாங்க. எல்லா நேரத்திலையும் நம்மை ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. ரொம்ப கவலைக்குரிய நேரத்துல மட்டும் அல்லாஹ் நினைக்கிறது, கொஞ்சம் நல்ல ஆயாச்சு அப்படின்னு அல்லாஹ் மறந்துடுறது, அப்படி இருக்க மாட்டாங்க. வயதுஊனனா ரகபா வரஹபா. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை விரும்பியும் அல்லாஹ்வை பயந்தும் எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நல்ல காரியங்களில் விரைந்து செல்வார்கள். அவர்களுடைய துஆக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போன்றுதான் அடியார்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நபிமார்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, இது அடியார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உங்களிடத்துல என்ன பத்தி விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஃபஇன்னி கரீப், நான் எங்கேயும் போகல, உங்க பக்கத்துல இருக்கிறேன். ஃபஇன்னி கரீப்னு சொன்னா அல்லாஹ்வே பக்கத்துல இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தாத் என்பது நாம் விளங்க முடியாத ஒன்று. அல்லாஹ்வுடைய இல்மு நம்மோடு ஒட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நம்மை பற்றி நல்லாவே தெரியும். நமக்கு நெருக்கமாக இருப்பவர்களோடு எப்படி நாம் பட்டிருந்து உதவி கேட்போம். ஏதாவது கடன் கேட்கணும்னா உடனடியாக யார் பக்கத்துல இருக்காங்களோ முடியுமோ அவங்கள்ட்ட கேட்போம். நீங்க அல்லாஹ்வை தூரமாக இருப்பதாக நினைச்சுக் கொள்ளாதீங்க, அல்லாஹ் பக்கத்திலேயே இருக்கிறான். இன்னிய கரீப் உஜீபு தஅவத்தத் தாய். அல்லாஹ்விடத்துல எல்லாரும் கேட்கலாம். துவா கேட்கறதுக்கு, துவா செய்யறதுக்கு இப்படி ஒரு பெரியவங்க இவங்க தான் துவா செய்வாங்க, வேற யாரும் துவா செய்யக்கூடாதுன்னு இல்லை. நல்லவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது வேறு விஷயம். ஆனால் அதற்காக நம்மெல்லாம் துவா செய்யக்கூடாது, அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாதுன்னு இல்லை. இபாதி ஃபஇன்னி கரீப், எல்லாரும் கேட்கணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ், நீ தான் துவா செஞ்சா ஏற்றுக்கொள்றதாக சொல்லி இருக்க, நான் கேட்கிற துவாவை ஏற்றுக்க. அல்லாஹ்ட்ட கேட்கறது, அல்லாஹ் கேட்காம இருந்தா தான் கோவப்படுவான். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹ்விடத்துல கேட்கலையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று. கேட்டா கோபப்பட மாட்டான், கேட்கலாம், வற்புறுத்தியும் கேட்கலாம். யாரெல்லாம் நீ தந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, எனக்கு ஒன்ன விட்டா வேற வழி இல்லை, நீ தான் தரணும், நீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற கொடு, நீ தான் கொடுக்கணும் என்று உரிமையோடு கேட்கறதுக்கு அல்லாஹ் உரிமை கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய மரியாதையை பேணி அவனிடத்துல உரிமையோடு கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாரும் அல்லாஹ்விடத்துல கேட்கலாம், கேட்கணுங்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறான் அல்லாஹ், ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி, என்னை கொண்டு ஈமான் கொள்ளட்டும், என்னுடைய உத்தரவுக்கு அவங்க பதில் கொடுக்கட்டும்.
அவங்களுடைய கோரிக்கைக்கு நான் பதில் கொடுப்பேன், என் கோரிக்கைக்கு அவங்க பதில் கொடுக்கணும். நான் தொலை சொன்னா தொழணும், நோன்பு வைக்க சொன்னா நோன்பு வைக்கணும், என்னுடைய உத்தரவுகளுக்கு அவங்க கட்டுப்படணும். உதாரணமான ஃபோன் வருது, நிறைய ஃபோன் கால் வரலாம். சில ஃபோன் காலை உடனடியாக எடுப்போம், வராதான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். சில ஃபோன் காலை விரும்பி எடுக்கிறது உண்டு, சில ஃபோன் கால் பார்த்துக்கலாம். பிறகு எல்லா காலையும் ஒரே மாதிரி நம்ம எதிர்கொள்றதில்லை, அட்டன் பண்றதில்லை. சில ஃபோன் வந்தா இது எதுக்குடா வருது, எப்படிதான் எதுக்கு பேச, எதுக்கு ஃபோன் பண்றா தெரியலையே அப்படின்னு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு அது வேறு விஷயம். அதே மாதிரி தான் நாம அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோமோ அல்லாஹ் நம்முடைய அழைப்பை அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வோம். இல்ல நம்ம ஒதுங்கிட்டோம், தொழுவராக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அல்லாஹ்வை என்ன செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போயிடும். அப்போ அல்லாஹ் நிபந்தனை வைக்கிறான், என்னுடைய கோரிக்கைக்கு நீங்க பதில் கொடுங்க, என்னுடைய உத்தரவுக்கு நீங்க கட்டுப்படுங்க, நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன். சில சமயங்கள்ல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில நேரங்கள் சில இடங்கள்லாம் உண்டு. 3 நபர்களுடைய துவாக்களை அல்லாஹ் மறுப்பதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1வது நபர் அநியாயம் இழைக்கப்பட்டவர், அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறாரு, யாரும் அவருக்கு உதவி செய்யல, உதவி செய்ய ஆள் இல்லை, நிற்கதியாக நிற்கிறார். இப்ப இந்த சமயத்துல அவர் செய்கிற துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது பயணத்தில் இருப்பவர், பயணத்துல தனியா மாட்டிக்கிட்டாரு, பாக்கெட்ல பணம் காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, அப்படிப்பட்ட உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இந்த காலத்துடைய பயணம் இருக்குது, அது மாற்றமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு முந்தைய காலங்களில் பயணம் என்றால் அவ்வளவு கருமையானது, அதை ஒரு நரகத்தினுடைய ஒரு வேதனை நாம் மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் அது. அப்படி இக்கட்டான ஒரு சூழலை மாட்டி இருக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, காசு இல்லை, பயணத்துல சிக்கிக்கிட்டு இந்த சமயத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்திரான்னா பயணியினுடைய துவா, பயணத்தில் இருப்பவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். 3வது நபர் சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக செய்கிற துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். தந்தை தன்னுடைய மகனுக்காக எல்லாம் செய்வார், தன்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வார். காசு கொடுக்கணுமா கொடுப்பாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, என்னென்ன அவரால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார். ஆனா சில சமயங்கள்ல இக்கட்டான சூழலை மாட்டிக்குவார், அவரால் அதை செய்ய முடியாது, அவரால் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாது, அவர் சுயமாக அதை செயல்படுத்த முடியாது. அல்லாஹ்விடத்துல கேட்கறதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த 3 நிலைகளும் இருக்குது. ஒரு இக்கட்டான நிலையில யாரெல்லாம் நான் இக்கட்டுல மாட்டி இருக்கிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நீ என்னென்ன சொன்னியோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா இனிமேல் எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ தான் செஞ்சு ஆகணும், இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று இந்த 3 நபர்களுக்கும் ஒரு இக்கட்டு. அந்த துவாக்களை எல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அல்லாஹ்விடத்துல கேட்டு பழகணும், துவா செஞ்சு பழகணும். துவாவுக்குள்ள சில நேரங்கள் இருக்குது. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில துவா மறுக்கப்படாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரத்து துவா பைனல் அதானி வல் இகாமா, இகாமத்துக்கும் அதானுக்கும் மத்தியில துவா அல்லாஹ் மறுக்க மாட்டான். அப்போ அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில நேரம் முக்கியமான நேரம். சுன்னத் தொழுவதும் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சோம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லலாம் அப்படி துவா கேட்கணும்னா நான் என்ன கேட்கலான்னு கேட்டாங்க. என்ன துவா கேட்கலாம்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, ஆஃபியத்தை கேளுங்க, நிவாரணத்தை கேளுங்க, நோயில்லாத வாழ்க்கையை கேளுங்க. அது ஒரு பெரிய நியாமத். அந்த நேரத்தில் நீங்க சுருக்கமான நேரத்தில் கூட நல்ல நல்ல துவாக்களை கேளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்தார்களாக. நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய மக்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.